வண்ணங்கள் மிகுந்த ஹோலி அன்னைக்கு நம்ம பாலிட்டியில கலர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படின்னா, நம்ம இந்தியா ட்ரை ஃபிளாக் அஃப்கோர்ஸ் அதுல இருக்கிற வண்ணங்கள் என்ன, அதோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது இல்லாம கொஸ்டின் ஆர் அப்படின்னு நம்ம இதுல நடக்கும் பார்லிமெண்ட்ல, அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உடைய கலர்ஸ், பேப்பர் என்னென்ன கலர்ல இருக்கு அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன செஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். என் பேர் தனுஷா. நான் இங்கே அடா 247 தமிழில் இந்தியன் பாலிட்டி ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கான செஷனில் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகான திரைரங்கா, ஓகே, ஸோ திரிரங்கா அப்படின்னா மூவண்ண கொடி அப்படின்னு அர்த்தம். இதை டிசைன் பண்ணது அப்படின்னா யாருன்னா பிங்களி வெங்கையா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை 22, 1947 அன்னைக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்றாங்க, இந்த ட்ரை கலர் ஃபிளாக் தான் நம்மளுடைய ஃபிளாக் வித் நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்ரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசோக சக்ர அப்படின்றது லைன் கேபிட்டல் ஆஃப் சாரநாத் அதுல இருந்து எடுத்தாங்க. ஓகேயா, ஸோ அதுல இந்த வீல் வந்து வீல் ஆஃப் லா அப்படின்றத குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 21 ஸ்போக்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாம இந்த கொடியத்தான் ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரெட் ஃபோர்ட்ல ஹாய்ஸ்ட் பண்ணாங்க. இது இந்த ரெட் ஃபோர்ட்ல ஹாய்ஸ்ட் பண்ண ஃபிளாக் வந்து குடியத்தம் தமிழ்நாட்டில் தான் நெசவு செய்யப்பட்டுச்சு. ஓகேயா, எஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஒன்று சாஃப்ரன். ஸோ ஃபர்ஸ்ட் பேண்டில் இருக்கக்கூடிய சாஃப்ரன் அப்படின்றது பிரேவரி, ஸ்ட்ரென்த், ரெனன்சியேஷன் இதை குறிக்குது. ஓகே, நம்ம எல்லாருமே வந்து பலமான ஆட்கள் அண்ட் நம்ம எல்லாரும் தைரியமான ஆட்கள் அப்படின்றத குறிக்குது. ஸோ பேசிக்காக எல்லா லீடர்ஸும் நம்மளுடைய இதுக்கு, ஓகேயா, ஸோ எல்லா லீடர்ஸும் நம்மளுடைய வாட் இஸ் தட் நேஷனுக்காக செல்ஃப்லெஸ்ஸாக போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒயிட் கலர் அப்படின்றது சத்தியத்தை குறிக்குது. ஸோ உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூத்தை குறிக்குது. இது இல்லாமல் பீஸ், ஹார்மனி எல்லாத்துக்கும் நம்ம வெள்ளை கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெள்ளை புறா அப்படின்றதான் நம்ம பீஸ்க்கான சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது கவர்னன்ஸ் மஸ்ட் ஃபாலோ எத்திக்கல் பாத் அப்படின்றதான் இதோடைய மீனிங்காக இருக்குது. ஸோ எஸ், நம்மளுடைய நாட்டினுடைய ஆட்சி அப்படின்றது ரொம்ப நல்ல எத்திக்கலாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது க்ரீன் கலர், இது ஃபர்டிலிட்டி, அக்ரிகல்ச்சர், டெவலப்மெண்ட் இதை குறிக்குது. ஓகே, இந்தியாவுடைய ஃபர்டிலிட்டி அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ இன்டைரக்ட்லி இது என்ன மீன் பண்ணுதுன்னா நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். ஓகே, நம்மளுடைய நேஷனுடைய எக்கனாமிக் ப்ராக்ரஸை குறிக்குது. அடுத்தது அசோக சக்ரா அப்படின்றது தர்மா வீல், ஓகே, லா அந்த ஜஸ்டிஸ் பற்றி குறிக்குது. ஸோ ஜஸ்டிஸ், அப்புறம் சட்டம், அப்புறம் எல்லா இதை பற்றி குறிக்குது. ஸோ பேசிக்காக நீதி அப்படின்றது அசோக சக்கரத்தை குறிக்குது. தென் பேசிக்காக என்னென்னா இந்த கண்டினியூஸ் ஆஃப் சிம்பிள் ஆஃப் கண்டினியூஸ் மூமெண்ட், என்னன்னாலும் நம்ம இது நடந்துக்கிட்டே இருக்கும், தர்மம்ன்றது போயிட்டே இருக்கும், வாழ்க்கைன்றது போயிட்டே இருக்கும் அப்படின்றத குறிக்குது அப்படின்றாங்க. தென் கொஷின் ஆர். ஸோ இந்த கொஷின் ஆரில் வெவ்வேறு கொஷின்ஸ் இருக்குது. ஸ்டார்டு கொஷின், அன்ஸ்டார்டு கொஷின், அது இல்லாமல் ஷார்ட் நோட்டீஸ் கொஷின், கொஷின் டு ப்ரைவேட் மெம்பர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி வெவ்வேறு கலர்ஸில் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்டு கொஷின், ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்ல எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மினிஸ்டர்ஸை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாரும் இவங்க ஆன்சர் பண்ணுறது எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டார்டு கொஷின்னா இதை ஆஸ்ட்ரிக் சிம்பிள், இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுவும் க்ரீன் கலர் பேப்பரில் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ க்ரீன் கலர் பேப்பரில் தான் இது இருக்கும். அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கு ஓரலாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஓரலி ஆன்சர் பண்ணணும். இது எல்லாமே 15 days முன்னாடியே கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ 15 days முன்னாடியே இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதுல இந்த அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்றத ஆன்சர் பண்றது, ஓகே, இந்த அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்றத ஆன்சர் பண்றது ஓரலி ஆன்சர் பண்ணும். ஆனால் இதை வந்து ரிட்டன் ஃபார்மேட்ல ஆன்சர் பண்ணா போதும். அண்ட் இது இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓரலி ஆன்சர் பண்ணுறாங்களே, அதுக்கு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஸ்டின்ஸும் இதுக்கு கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ், ஓகே, ஒரு நாளைக்கு 20 ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு கேட்கலாம். அதில் 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணப்படுது. ஓகே, ஸோ அவ்வளவுதான் டிஸ்கஸ் பண்ண முடியுது. அடுத்தது அன்ஸ்டார்டு கொஸ்டின். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் ஆன்சர் எழுதுனா போதும், ஸோ கொடுத்தா போதும். இதுக்கு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கிடையாது. ஏன், எழுதி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகேயா,
ஸோ கிட்டத்தட்ட 230 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம் மேக்ஸிமம். அதுலேயுமே 25 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ 25 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ணுவாங்க. எப்படின்னா பிரசிடென்ட் ரூல் கடியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கான கொஸ்டின்ஸ் அலோட இப்படி இருக்குன்றாங்க. ஓகேயா? தென் ஸோ இன்கேஸ் ஏதாவது இங்கே ஸ்டார்டு கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது வந்து அன்ஸ்டார்டு கொஸ்டினாக லிஸ்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதில் லிஸ்ட் ஆகிடும். ஓகே, இது ஒன்று. ஸோ இது ஸ்டார்டு கொஸ்டின், அடுத்தது அன்ஸ்டார்டு கொஸ்டின். இது இல்லாமல் நம்ம ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் அப்படின்றது இருக்குது. ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின், ஸோ இது எல்லாமே இதுவும் 15 days நோட்டீஸில், இது 15 days நோட்டீஸில். ஆனால் இந்த ஷார்ட் நோட்டீஸ்னால் என்னென்னா 10 நாள் மட்டும்தான் நோட்டீஸ் கொடுப்பாங்க இதுக்கு. ஓகே, ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ மிக முக்கியமான அண்ட் அவசரமான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இதில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, தென் a question which can be asked with short notice, இது என்னது 10 days. ஸோ மற்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் 15 days, ஆனால் இதுக்கு 10 days. அண்ட் இதை ஓரலாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, வாய் வழியா பதில் சொல்லணும். ஓகே, ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்றது இதுதான். இது அந்த பர்டிகுலர் மினிஸ்டரை கேட்பாங்க. தென் ஸோ இஃப் தி மினிஸ்டர் டஸ் நாட் அக்செப்ட் தி கொஸ்டின், இதை வந்து ஸ்டார்டு கொஸ்டினாக மாற்றிடுவாங்க, அன்ஸ்டார்டு இல்லை. ஸோ இந்த மினிஸ்டர் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்றத ஓரலையும் ஆன்சர் பண்ணுறதுக்காக இதில் வைப்பாங்க. அதையும் மீறி ஆன்சர் பண்ணலைன்னா எவ்வளோ சீக்கிரமாக சான்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து ஸ்டார்டு கொஸ்டினாக மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக அதுவும் ஓரலி ஆன்சர் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி இது. ஸோ அது 15 days நோட்டீஸ், இது 10 days நோட்டீஸ், அவ்வளோதான் வித்தியாசம். தென் கொஸ்டின் டு ப்ரைவேட் மெம்பர், இது வந்து இது எப்படி லைட் பிங்க் கலர் ஷீட்டில் போடுவாங்களோ அதே மாதிரி இது எல்லோ கலர் ஷீட்டில் போடுவாங்க. ஓகேயா? ஸோ தி கொஸ்டின் should be related to ஒரு பில், மசோதா ரிலேட்டடாக இருக்கலாம், ரெசல்யூஷன். ஓகேயா? ஸோ ஏதாவது தீர்மானத்தை ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற விஷயங்கள் ரிலேட்டட் டு, ஓகேயா, ஸோ ரிலேட்டட் டு தி பிஸ்னஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரைவேட் மெம்பர் பில். ப்ரைவேட் மெம்பருக்கான கொஷின். ப்ரைவேட் மெம்பர்னா என்ன? ஓகேயா, ஒரு எம்பி who is not, MP, ஸோ அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர், who is not மினிஸ்டர். ஓகேயா, மற்றதெல்லாம் மினிஸ்டர்ஸ்க்கு, இது மட்டும் எம்பிக்கு கேட்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் மினிஸ்டர்ஸ்க்கு கேட்கக்கூட கேள்வி. ஸோ இந்த ஸ்டார்டு கொஷின், அன்ஸ்டார்டு கொஷின், ஷார்ட் நோட்டீஸ் கொஷின், இதெல்லாம் மினிஸ்டர்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ மினிஸ்டர் இல்லாத ப்ரைவேட் மெம்பர், அதாவது எம்பி ஹூ இஸ் நாட் அ மினிஸ்டர், அவங்க இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இந்தியாவில் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னாலே அவங்க என்னவா இருக்கணும்? ஸோ தே ஷுட் ஆல்சோ பி எம்பியாக இருந்தால் தான் மினிஸ்டர் ஆக முடியும். ஸோ இவங்க வந்து எம்பிகிட்ட கேள்வி கேட்கணும்னா இந்த மாதிரி தான். ஸோ கொஸ்டின்ஸ் டு ப்ரைவேட் மெம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் கேட்கவே முடியும். ஓகேயா? ஸோ எஸ், இந்த மாதிரி ஹவவர் நோ ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க் டு ப்ரைவேட் மெம்பர். ஓகேயா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ஸ், அதாவது 10 நாளுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ஸ்லாம் யாரு கேட்க முடியாது? ப்ரைவேட் மெம்பருக்கு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்ம இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் அதை பற்றின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக எவல்யூஷன் அது தனியாக நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகேயா? ஸோ இது இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குது, அசோக சக்ரா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதும் பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு கலர், சாஃப்ரன், ஒயிட், க்ரீன் அண்ட் அசோக சக்ராவுடைய நேவி ப்ளூ. ஓகே, ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்றதும் பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து எதை குறிக்குது? பிரேவரி, ட்ரூத், ஃபர்டிலிட்டி, தர்மா அப்படின்றதெல்லாம் முக்கியம். ஓகே, ஸோ இது முக்கியம். இதுக்கு அடுத்தது நம்ம கொஸ்டின் ஆர் பார்த்தோம். இந்த கொஸ்டின் ஆரில் பேசிக்காக கொஸ்டின் ஆர்னா என்னன்னா அதே சொல்லலை. ஸோ எம்பிஸ் வந்து எஸ் ஐ டோல்ட் மினிஸ்டருக்கு கேள்வி கேட்பாங்க, எங்கே? பார்லிமெண்ட்டில் கேட்பாங்க. ஓகேயா? அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கொஸ்டின் ஆர்ன்னு சொல்கிறாங்க. இது காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கும், 12 மணி வரைக்கும் நடக்கும். ஓகேயா? ஸோ காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் இந்த செஷன்றது நடக்கும். ஓகேயா? ஸோ இதில் ஸ்டார்டு கொஷின் அப்படின்னா க்ரீன் கலர் பேப்பரில் இருக்கும், அன்ஸ்டார்டு கொஷின்னா ஒயிட் கலர் பேப்பரில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய
ஷார்ட் நோட்டீஸ் கொஷின்னா லைட் பிங்க் கலரில் பேப்பரில் இருக்கும். அது இல்லாமல் கொஷின்ஸ் டு ப்ரைவேட் மெம்பர், அதாவது எம்பி மினிஸ்டர் அல்லாதவங்க, அவங்களுக்கு வந்து எல்லோ கலர் பேப்பரில் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இதில் இது ஓரலி ஆன்சர் பண்ணும், இதுக்கு ரிட்டன் ஆன்சர் கொடுத்தா போதும். அடுத்தது வந்து இதுக்கு வந்து ஓரலி ஆன்சர் பண்ணணும் அண்ட் தட் இஸ் ஆல். ஓகேயா? எஸ். ஸோ அடுத்தது பார்ப்போமா? ஸோ அதோட நம்ம செஷன் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அடால இப்போ ஹோலிக்கான சேல் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ADA 247 வெப்சைட் போய்க்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர லிங்க் ஓப்பன் பண்ணி இங்கே ஆல் கோர்சஸ் எடுத்து ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டிஎன்பிசிக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா பேட்சஸும், ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கான பேட்சஸும், இது இல்லாமல் சிடிஎஸ் எல்லா பேட்சஸும் இங்கே இருக்குது. இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மொத்தமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஹேப்பேக்குன்னு இருக்குது. இப்போ எல்லாமே டபுள் வேலிடிட்டி, அதாவது 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் வேலிடிட்டியோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே? ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம அடாலே இப்போ டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிங்களே அதே மாதிரி இங்கே டெட்டுன்னு இருக்கும், டிஎன் டெட்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ 1 செகண்ட் கைஸ். ஓகே, எஸ். ஸோ வந்துருச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்பர் சுந்தரர் அப்படின்றது நார்மல், அதாவது டிஎன் டெட்கான பேட்ச். இதே வந்து ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறீங்கன்னா அதிமான் அண்ட் அவ்வை அப்படின்ற 2 பேட்ச் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறீங்க, அதில் வந்து இதில் பேப்பர் 2 படிக்கிறீங்கன்னா அவ்வை பேட்ச் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் இங்கே வந்து ரங் 20ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது ஹோலிக்கான கோடு. இதில் 20% ஆஃபர். அதே 22% ஆஃபருக்கு YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளை பண்ணும். ஸோ இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு 2240K இந்த கோர்ஸ் வாங்க முடியும். சரியா? 2870 2200K வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கலர்ஃபுல் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பை பாய். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ சிறகுகள் சிந்தனை அண்ட் லட்சியம் அப்படின்ற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான பேட்சஸ் ஆரம்பிக்குது. இது வந்து சிறகுகள்ன்றது 16th மார்ச் குரூப் 1, அதே வந்து 24th மார்ச் வந்து சிந்தனை குரூப் 2 பேட்ச் அண்ட் லட்சியம் அப்படின்றது குரூப் 4க்கான பேட்ச் 9th மார்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ எஸ். இது இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ்னால் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அட்மிஷன்ஸ்க்கு இப்போ போனாலே அந்த வெப்சைட் பாருங்கள். ஆஃபர் கோட் YT03. இதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸாம் செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ADA 247 தமிழ் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது 2மே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் தனுஷா டாக்ஸ் அப்படின்ற டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம லைவ்ஸ், குவிசஸ் எல்லாமே கொண்டு போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹோலி ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங். அண்ட் இந்த எக்ஸாம் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் கலர்ஃபுல்லாக மாற்றிருக்கு அடாவுடைய ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.